பொங்கல் பண்டிகையொட்டி கடலூரில் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. அது பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. பொங்கலையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழர் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். கடலூர் அண்ணா விளையாட்டரங்கில் தனியார் அமைப்பு சார்பில் நடைபெற்ற விழாவில் உரியடித்தல், சிலம்பாட்டம், கபடி உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய போட்டிகள் நடைபெற்றன. இதில் மெதுவாக செல்லும் சைக்கிள் போட்டியும் கோலப் போட்டியும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. ஃப்ரீயா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீலாம் எதுவும் இல்லாம மக்களுக்காக, மக்கள் சந்தோஷத்துக்காக காணும் பொங்கல் அன்னைக்கு பண்றாங்க. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அதனால இந்த வருஷம் இல்லாம எல்லா வருஷமும் அவங்க செய்யணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். நாங்க கோல போட்டியில கலந்துக்கிட்டோம். இதுல மயிலும் வானவில்லும் போட்டிருக்கோம். எதுக்காக இந்த கான்செப்ட் எடுத்து போட்டோம்னா, நம்ம என்னைக்கும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரோட வாழ்க்கையும் இந்த மாதிரி வண்ணமயமா இருக்கணும்ன்றதுக்காக இந்த கான்செப்ட் எடுத்து போட்டிருக்கோம். பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளில் கடலூரை சேர்ந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நாகரிக வளர்ச்சியில் மறைந்து வரும் பாரம்பரிய விளையாட்டுகள் குறித்து தெரிந்து கொள்வதற்கு இந்நிகழ்ச்சி வாய்ப்பு ஏற்படுத்தி தந்ததாக பார்வையாளர்கள் கூறினர். அண்ணா ஸ்டேடியம்ல நம்ம கல்லூர்னு ஒரு போட்டிலாம் நடத்துறாங்க. அது சார்பில் அதில் நாங்கள் விளையாண்டுருக்கோம், ஜெயிச்சிருக்கோம். நாங்கள் கபடி பிளேயர். இப்போ மேக்ஸிமம் நிறைய கேம் எல்லாம் விளையாடுறது இல்லை, வைக்கிறது இல்லை. பல்லாங்குழி எல்லாமே வச்சிருக்காங்க. எங்க கோலி குண்டு, பம்பரம் எல்லாமே வச்சிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாட்டு பாரம்பரிய விளையாட்டுலாம் இங்க வச்சிருக்காங்க. இளம் தலைமுறையினர் விளையாட்டுகளுக்கும் பொழுதுபோக்குவதற்கும் தொலைக்காட்சியை நாடாமல் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி உடல் நலமும் மனநலமும் பெற வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். ஆண்டுதோறும் நடத்தாமல் மாதம் நடத்த வேண்டும் என்பது இந்த விளையாட்டில் பங்கு பெறுவர்கள் கோரிக்கையாக உள்ளது. மேலும் வீரர் வீராங்கனைகள் பல்வேறு போட்டியில் பங்கு பெற்றாலும் இதுபோல உற்சாகத்துடன் விளையாட்டு போட்டியில் இதுவே முதன்முறை என்கிறார்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கடலூரில் பிரேம்.